तच्छयोरावृणीमहे गातुं यज्ञाय गातुं यज्ञपतये दैवी स्वस्तिरस्तु नः. சுதர்ஷன சக்கரத்தை ஆயுதமா தரிச்சுட்டு தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எதிர் சக்திகளெல்லாம் சம்ஹாரம் பண்ணாருன்னு புஸ்தகத்துல எல்லாம் படிச்சிருக்கோம். எங்க அப்பாக்கு மட்டும் எந்த வழக்குலையானோ தீர்ப்பு சொல்றதுல ஏதாவது குழப்பம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, உடனே ஸ்நானம் பண்ணிட்டு வந்து பூஜை உள்ள போய் உட்காந்துட்டு சுதர்ஷன மந்திரத்தை ஜபிக்க ஆரம்பிச்சுடுவார். என்ன ஜட்ஜி சார் இவரு? கடவுளை நம்பித்தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பேங்கிறாரு, சாட்சிகளை நம்ப மாட்டாரா? சார், சாட்சிகளை நம்ப மாட்டேன்னு அவர் சொல்லலை. ஆனால் சாட்சிகளை நம்பி தான் கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட் ஒழுங்காக அமையணுமே அப்படின்ற கவலை, அந்த அக்கறை அவர் மனசில் இருக்குது. ஜட்ஜ்மெண்ட் ஒழுங்காக இருக்கணுமேன்னு அந்த அக்கறை இல்லை. பணங்கணம் வாங்கியிருக்கா இல்லை வேண்டியவன் பார்க்குற ஜட்ஜினா இதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. பட் இவரை மாதிரி ஜட்ஜ் எல்லாம் கொஞ்சம் நமக்கு செய்கிறது நியாயமாக இருக்கணும் அப்படின்ற பயம் இருக்கிறதுனால அவர் கடவுளை வேண்டிக்கிறார். கடவுள் நம்பிக்கை இருக்கிறவர். திருவிளையாடல் புராணம் பற்றி புலவர் கீரன் அவர் செய்திருக்கிற ஒரு விரிவுரையில் அவர் சொல்லுவார், கடவுள் அருள் இருந்தால்தான், இவன் வேண்டிக்கிறானோ இல்லையோ, கடவுள் அருள், அது தெய்வ அருள் இருந்தால்தான் ஒரு நீதிபதி ஒழுங்கான தீர்ப்பை கொடுக்க முடியும். ஏன்னா இவன் நேரம் பார்க்கல எதையும். இப்போ ஒரு கொலை நடக்கிறது, கொலை கேஸ் ஜட்ஜ்மெண்ட்னால வருது, ஜட்ஜ் அந்த கொலையை பார்க்கல. மொத்தம் இவன் தான் கொண்டான்னு சாட்சி சொல்லுவான், இன்னும் 2-3 பேர் சொல்லுவான், போலீஸ் சொல்லுவான், எதுவும் ஆதாரம் இருக்கும். எதுவாக இருந்தாலும் இவன் அதெல்லாம் வச்சுட்டு இவன் பண்ணுற யூகம் தான் அது. ஒரு அசஸ்மெண்ட், சரி இப்படி தான் நடந்திருக்கும். ப்ரிபாண்டரன்ஸ் ஆஃப் பாசிபிலிட்டிஸ், அதாவது வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது, இதுதான் அப்படின்றத வச்சுட்டு தான் அவன் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தா. அவனை நேராக பார்த்து சொல்கிற விஷயம் இல்லை. அப்போ தெய்வ அனுகிரகம் இருந்ததுன்னா அது கரெக்டாக இருக்கும் அவன் கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட். திருவிளையாடல் புராணத்தில் எந்த கதையில் அவர் புலவர் கீரன் அதை சொல்வார்னா, குலோத்துங்க பாண்டியன் ஒரு ராஜா, சோமசுந்தர கடவுளுக்கு பெரிய பக்தன். அவன் நாட்டில் ஒரு நாள் ஒரு காட்டு பாதை, அதில் ஒரு பிராமணனும் அவனுடைய ஒய்ஃபும் போகிறாங்க குழந்தையோட. அவளுக்கு ரொம்ப களைப்பாக இருக்குது, மரத்தடியில் உட்காந்து வச்சுட்டு நான் போய் தண்ணி கொண்டுறேன்னு அவன் போகிறான். அதே சமயத்தில் ஒரு வேடன் அங்கே வரான், அவனுக்கும் களைப்பாக இருக்குது, அவன் பெரிய மரம். ஸோ அந்த பக்கம் அவன் உட்காந்துக்கிறான். அவன் இவ்வளோ இருக்கிறது பார்க்க கூட இல்லை. அவன் அப்படியே அங்கே உட்காந்துட்டுருக்கான். மரத்து மேலே ஒரு அம்பு சொருகின்னு இருக்கு. எவனோ எப்போ போட்ட அம்பு, அது குறி தவறி மரத்தில் போயிருக்குது. ஒரு பேய் காற்று ஒன்று வீசுறது, அந்த அம்பு சத்தக்குன்னு இவன் வயிற்றில் குத்திடுறது. அவ்வளோதான், இவன் செத்து போய்ட்றான். பிராமணன் பார்க்குறான், பார்த்தா ஒய்ஃப் செத்து கிடக்கிறான், அம்பு குத்திருக்கு. குய்வ முறைவன் கத்துறான். அப்படி இப்படி ஓடி பார்த்தா அந்த பக்கம் வேடா இருக்கான். நீ தான் அவளை கொண்டு இருக்கான். எனக்கு என்ன செத்து போட்டாள், யார் அந்த பக்கம் இருக்காள, நீ கொண்டு விட்டு இந்த பக்கம் உட்காந்துருக்க. இல்லை எனக்கு ஒன்றும் தெரியாதுன்றான். சரி வா ராஜா கிட்ட இழுத்துன்னு போகிறான். ராஜா கிட்ட போய் வழக்கு சொல்கிறான். வேடனே எல்லோரும் விசாரிக்கிறாங்க, நீ தானே இங்கே இருந்து? ஆமாம். அம்பு வயிற்றில் குத்தி? ஆமாம். அது நான் போடல. பின்ன எப்படி அவளுக்கு எனக்கு தெரியாது. இதையே சொல்கிறான். அவன் அடிக்கிறாங்க, துன்புறுத்துகிறாங்க, டார்ச்சர். பட் அவன் ஒத்துக்க மாட்டேன்றான், நான் இல்லை. ராஜாவுக்கு சந்தேகம் வருது, என்னடா இது எவ்வளோ கேட்டாலும் இல்லைன்றான். இவனுக்கு அந்த பொம்பளை மேலே இவனுக்கு விரோதம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அவகிட்ட நகை நட்டு இல்லை, சாதாரண ஒரு ஏழை பிராமணன். அவன் எப்படி பின்ன இது எதுக்காக இது நடந்திருக்கும் ஒன்றும் புரியலையே. திண்டாடுறான். நம்ம ஜட்ஜ்மெண்ட் தப்பாக போயிடக்கூடாதுன்னு வருந்துறான். கடவுள் நம்பிக்கை அவனுக்கு உண்டு. அதனால் சோமசுந்தர கடவுள்கிட்ட போகிறான், போய் வேண்டிக்கிறான். இது ஒன்றும் அமைச்சர்கள்லாம் சொல்லிட்டாங்க, இது தர்மசாஸ்திர நூலெல்லாம் பார்த்து சொல்கிற விஷயம் இல்லை, அதுக்கெல்லாம் இதில் ஆதாரமும் இல்லை, ஒன்றும் வழியும் இல்லை, கடவுள் தான் சொல்லணுன்றாங்க, நீ எனக்கு வழிகாட்டுன்னு வேண்டிக்கிறான். அந்த செய்யுள் கூட நல்லா இருக்கும். அது கூட அப்போ அதை மன்றாடு மணியே, இங்கு மறவன்தான் பார்ப்பனியை கொன்றானோ, பிறர் பிரிதால் கொன்றதோ, இது அறநூல் ஒன்றாலும் அளப்பது அரிதாக கிடந்ததால் உன்னருளால் என்றாழ்வு கிடத்தேற்றான் என்றிறந்தான். அதாவது இவன் தான் கொன்னானா, இல்லை வேற ஏதான ஒரு வழியில் யாருன்னா இவளை கொண்டுட்டாங்களா? இது அறநூல், இந்த சாஸ்திரம் தர்மசாஸ்திரத்தில் ஒன்றும் இல்லையே, கிடைக்கல தெளிவு. ஸோ நீ தான் எனக்கு தீர்த்து வைக்கணும்ன்றான். அப்போ கடவுள் ஆணையை ஏற்றுண்டு சோமசுந்தர கடவுள் அவன் பாண்டிய மன்னர்களுக்கெல்லாம் ரொம்ப அனுகிரகம் பண்ணவர். அவரே மதுரை ஆண்டவர் தானே. அதனால் ஒரு கல்யாணத்துக்கு வர சொல்லி அங்கே போகிறாங்க.
கடவுள் சொல்லி கல்யாணத்துக்கு அவன் பிராமணனை கொண்டு போகிறான், இந்த அஃபெக்டட் பார்ட்டி. அங்கே 2 கிங்கரர்கள் பேசுகிறது இவா 2 பேர் காதில் மட்டும் உழருது. அதாவது ராஜாவும் அந்த அந்தணன் அவங்க 2 பேர் காதில் மட்டும் 2 கிங்கரர் பார்வை உங்களுக்கு மட்டும் தெரியுது. ஒரு கிங்கரன் சொல்கிறான், இவனுக்கு ஆயுஸ் முடிஞ்சு போச்சே இந்த மாப்பிள்ளைக்கு, இப்போ இவன் செத்து போகணுமே, எப்படி இவன் சாப்பிட்றான் அப்படின்றான். இன்னொரு கிங்கரன் சொல்கிறான், என்ன பெரிய விஷயம், மேலே சத்தம் அது இது பெரிய அமக்களை நடக்கும், கொல்லையில் மாடு கட்டியிருக்கு, அது இந்த கெலாட்டாவில் மிரண்டுக்கு போகிறது, வந்து இவனை குத்தி கொண்டுட்டு போகிறது மாப்பிள்ளைய, இவன் சாவான். எல்லாம் அங்கே காட்டில் நடக்கலையா, அந்த மரத்துக்கு கீழே அந்த பொம்பளை உட்காந்துருந்தா, எவனோ எப்போவோ போட்ட அம்பு ஒரு பேய் காற்று அடிச்சுது வந்து அவன் வயிற்றில் குத்தி அவன் செத்து போகலையா, அந்த மாதிரி தான் இதுவும் அப்படின்னா. ராஜாக்கும் இவனுக்கும் அப்போ தான் தெளிவு பிறந்தது. அதுபடி ஜட்ஜ்மெண்ட்டு வந்தது, வேண்டாம் ரிலீஸ் ஆனால். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன், அந்த தெய்வ அனுகிரகம் இருக்கணும். அது ஒரு எக்ஸ்ட்ரீம் கேஸ். பட் பொதுவாகவே தெய்வ அனுகிரகம் இருந்தால் நம்ம அக்கறையோடு பண்ணுற காரியம் அக்கறையோடு பண்ணுவோம், அதுக்கு ரிசல்ட்டும் ஒழுங்காக இருக்கும்.